ஐயா ஆசிரமம் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கும்போது, சாமி தினம் அங்க வர்றாங்க. பக்தர்கள் தரிசனம் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்சுவலா எதுவுமே ஒரு ஷெட் மாரி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஆஞ்சநேயுல வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டகை மாரி கட்டி குடுத்துருக்காங்கய்யா. அவரோட அந்த கான்ட்ரிபியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆசிரம ஹால் கட்டுறதுக்கு முன்னாலேயே வந்து இது பண்ணியாச்சு, இதை கட்டியாச்சு. இந்த தர்சன் மந்திரம் அப்பயே கட்டியாச்சு. ஆசிரமுடைய மெயின் ஹால் கட்டுறதுக்கு முந்தையே தர்சன் மந்திர் கட்டியாச்சு. அது தர்சன மந்திர் கட்டுறதுக்கு முந்தி ஒரு ஓலை குடிசை தான் இருந்தது. அதில் தான் சாமி எல்லா பக்தர்களையும் பார்த்தாரு. ஒரு நாள் ஒரு பலத்த காட்டில் வந்து அந்த குடிசை வந்து கீழே விழுந்துடும். மறுபடியும் அதை தூக்கி நிப்பாட்டி வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் வந்து பெர்மிஷன் கேட்பார். சாமி இங்கே ஒரு கட்டடம் கட்டிடுறேன், சாமி என்னுடைய சொந்த செலவுலேயே கட்டிடுறேன் அப்படின்ன உடனே அந்த சொந்த செலவுலேயே கட்டுறதுக்கு சரின்னு சாமி ஒத்துக்கிட்டாங்க. கல்லில் கட்டுவார். மலையில் விளைஞ்ச புட்களை வச்சு அந்த லெமன் கிராஸை வச்சு அது வேஞ்சிருப்பார், புல் வேஞ்சிருப்பார். ரொம்ப அழகான கட்டடம் அது. அந்த கட்டடத்தில் வந்து சாமி வந்து ரொம்ப காலமாக தரிசனம் கொடுத்தாங்க. தர்சன் மந்திர்னே பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய கட்டடம் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இந்த கட்டடத்தை இடிச்சிடணும்லாம் பேச்சு வந்துச்சு. சாமி அதுக்கு வந்து மறுத்தாரு. இடிக்கவே கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய தாமரை ரூபத்தில் உள்ள இவ்வளோ பெரிய கட்டடத்துக்கு வந்து கண் திருஷ்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு கூரை வீடு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. இடிக்கணும்னு நினச்சிடும் போது சாமி வந்து கண்டிப்பாக அதை இடிக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் அப்படி சொன்னோடனே அந்த இடத்த பயன்படுத்துறது வந்து ஒரு கோடர் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தர்சன் மந்திர். ஆனால் அந்த தர்சன் மந்திர் நிறைய பக்தர்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தது. சனை திருவீடுல இருந்த மாதிரி இங்கேயும் வந்து பக்தர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படி இருந்தது. ஒல்காமான நடக்க வச்சது அங்கே தான். நிறைய விஷயங்கள் நடந்தது அங்கே அந்த தர்சன் மந்திரில். அதை வந்து ஆஞ்சநேயரும் தன்னுடைய சொந்த செலவில் கட்டி கொடுத்தார். இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு கோடன் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாமியுடைய நினைவுகளே இல்லாதவருக்கு இப்போ வந்து சாமியுடைய சிலை செய்கிறதுக்கு மோல்டு எடுத்தாங்கள்ல, அந்த மோல்டெல்லாம் அங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த துலாபரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து எடைக்கெடை ஏதாவது கொடுக்குற மாதிரி அதையும் அங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது துலாபாரத்தை தராசு அங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தேவைகள் அது குப்பையும் கூடமாக தான் போட்டு வச்சுருக்காங்க தவிர்த்து அது ஒரு புனிதத்துவம் மெயின்டைன் பண்ணலை. சுவாமி அந்த இருந்து அருள் பாலித்த இடம்னு அதை யாருமே அங்கே மெயின்டைன் பண்ணலை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.